மகாராஷ்டிரா பாஜகவில் பரபரப்பு. கலைக்கப்பட்ட பாஜக ஆட்சி, அஜித் பவார் விலகலால் திடீர் விபரீதம். அதாவது மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் அங்கு பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தையே என்சிபி தலைவர்கள் அஜித் பவார், நவாப் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது அங்கும் பேசும் பொருளாகி உள்ளது. இப்போது மகாராஷ்டிராவில் ஷிண்டே முதல்வராக இருக்கும் நிலையில் பாஜக, ஷிண்டே, சிவசேனா, அஜித் பவார், என்சிபி ஆகிய கட்சிகள் ஆட்சியில் உள்ளது. அங்கு அடுத்த வாரம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில்தான் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மகாராஷ்டிராவில் உள்ள பாஜகவின் மகாயுதி கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக நேற்று வியாழக்கிழமை மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி பூங்காவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்ட பல என்சிபி மூத்த தலைவர்கள் பங்கேற்கவில்லை. ஆளும் பாஜக கூட்டணியில் அஜித் பவாரின் என்சிபி முக்கிய கட்சியாக இருக்கும் சூழலில் பிரதமர் மோடியின் பிரச்சார கூட்டத்தையே என்சிபி கட்சியினர் புறக்கணித்தது பேசும் பொருளாகி வருகிறது. மேலும் அஜித் பவார் மட்டுமில்லாமல் என்சிபி வேட்பாளர்களான சனாப் மாலிக், நவாப் மாலிக் மற்றும் ஜூசன் சித்திக் ஆகியோரும் மோடியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவார் இடையே மோதல் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில்தான் அஜித் பவார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக இந்துத்துவா பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கிறது. இந்துக்களை ஒன்றுபடுங்கள் என்ற கோஷத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறது. அதே நேரம் இதில் அஜித் பவாருக்கு துளியும் இஷ்டம் இல்லையாம். மகாராஷ்டிராவில் பாஜக அரசு செய்துள்ள வளர்ச்சி பணிகளை முன்வைத்தே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அஜித் பவார் வலியுறுத்தி வருகிறாராம். இதில் முக்கியமாக அங்கு என்சிபி கட்சியினருக்கு பொதுவாகவே இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமாக இருக்கும். கடந்த லோக்சபா தேர்தலிலேயே இஸ்லாமிய வாக்குகள் அஜித் பவார் தரப்பிற்கு வராததாலே அங்கு அவர்களால் வெல்ல முடியவில்லை. இதே நிலை சட்டசபை தேர்தலிலும் தொடர்ந்தால் வெல்ல முடியாது என்பதாலே வளர்ச்சியை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அஜித் பவார் கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்திலேயே இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் வெற்றி எளிதாக இருக்கும் என்பதால் காங்கிரஸ் கூட்டணி மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு மொத்தம் 288 இடங்கள் இருக்கும் நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் நவம்பர் 20ஆம் தேதி தேர்தலும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 23ஆம் தேதி அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அங்கு ஆளும் பாஜக கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா, சரத் பவார், என்சிபி களத்தில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் அஜித் பவார் எப்போது வேண்டுமானாலும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகலாம். தேர்தலுக்கு முன்பாகவும் சரி அல்லது தேர்தல் முடிந்த பிறகும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களை வைத்து இந்தியா கூட்டணி பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி உறுதியாக கலைக்கப்படும் என்ற தகவல் முன்கூட்டியே வெளிவந்து கொண்டிருப்பதால் இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.